வணக்கம். ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முழு நாடுமே ஒன்றாக சுற்றி வளைப்பில் 1314 பேர் கைது. திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவன், போலீசார் விரிவான விசாரணைகள். விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நீதி கோரி போராட்டம். வாகன சந்தையில் வீழ்ச்சி. பிரித்தானியாவில் ஓடும் பேருந்தில் பயங்கரம், கத்திக்குத்தில் பலர் படுகாயம். கெகல்பத்ர பத்மேவின் பின்னணியில் பிரபல நடிகைகள், மறைத்து வைக்கப்பட்ட கருப்பு பணம். எதிர்க்கட்சியின் கூட்டுப்பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்காதிருக்க முடிவு. பாதாள உலகத்தை காட்டி எதிர்க்கட்சி அரசியலை அடக்கும் அனூர் அரசு அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சுற்றி வளைப்பில் 3 நாட்களில் 1314 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனைகளில் இருந்து 1 கிலோகிராம் 202 கிராம் ஐஸ், 863 கிராம், 137 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் குஷ் உள்ளிட்ட பல போதைப் பொருட்களை போலீசார் மீட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 31 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட 8 நபர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் 1ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் திடீர் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனுராதபுரம் ஜெயசிபுரவைச் சேர்ந்த 23 வயதுடைய DMS நிர்மல் விக்ரமதாச என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். விடுதியில் இருந்தபோது ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவன் உயிரிழக்கும் போது அவனின் உடலில் கணிசமான அளவு மது இருந்ததாக சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமது சகோதரனுக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை எனவும் 31ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர் விருந்தில் மூத்த மாணவர்கள் தனது சகோதரனுக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை எனவும் 31ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்கள் விருந்தில் மூத்த மாணவர்கள் தமது சகோதரனை மது அருந்த கட்டாயப்படுத்தியதாகவும் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது சகோதரனுக்கு வேறு எந்த மருத்துவ பிரச்சினைகளும் இல்லை என்றும் பல்கலைக்கழக பிரச்சினைகள் குறித்து அவர் பல சந்தர்ப்பங்களில் தனது குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலவாக்கலை நகரில் தீபாவளி தினத்தன்று ஜீப் மோதியதில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நீதி கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு குறித்த போராட்டம் தலவாக்கலை நகரில் இடம்பெற்றுள்ளது. நூற்றுக்கணக்கானோர் ஒன்று கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. செல்வநாதன் புஷ்பகுமார் என்ற இளைஞனே நுவரெலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். விபத்து ஏற்படுத்திய சாரதி நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் நுவரெலியாவிலிருந்து நேற்று தலவாக்கலை பகுதியில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டுள்ளது. பல ஆட்டோக்களும் அணிவகுத்து வந்தன. சடலம் தலவாக்கலை நகரை வந்தடைந்த பின்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் உட்பட பெருமளவானோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சாரதிக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நீடித்ததுடன் சம்பந்தப்பட்ட சாரதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததும் நிலை சீரானது. சர்வதேச ரீதியில் மின்சார வாகனங்களின் விலைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் கடந்த ஆண்டில் பயன்படுத்தப்பட்ட மின்சார கார்களில் விலை சுமார் 32% சரிந்துள்ளது. இதே காலகட்டத்தில் பெட்ரோல் கார்களின் விலை வெறும் 7% மட்டுமே சரிந்துள்ளது. மின்சார கார்களின் விலை வீழ்ச்சி குறித்து சந்தை ஆய்வாளர்கள் விவாதித்து வருகின்றனர். வரி விதிப்பு காரணமாக பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கு புதிய கார்களும் இடையிடையே விலை வித்தியாசம் குறைவடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார வாகனங்களின் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கள் நீண்டகால விற்பனை மற்றும் மதிப்பீட்டின் உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றது. தொடர்ந்து ஒன்றில் பயணித்த பயணிகள் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில்
10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இந்த கொடூர சம்பவம் பிரித்தானியாவில் கேம்பிரிட்ஜியர் பகுதியில் ஓடும் தொடருந்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடந்தபோது பயணிகள் டோன்ஹாஸ்டரில் இருந்து லண்டனில் உள்ள கிங்ஸ் கிரால் நோக்கி பயணித்துள்ளனர். கத்திக்குத்துக்கு உள்ளானவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த தொடருந்து போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் நகரத்தின் பல வீதிகளையும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மூடியுள்ளனர். இந்த சம்பவத்தை திகிலூட்டும் சம்பவம் என்று வர்ணித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர். சமூக வலைதள பதிவொன்றிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எமது எண்ணங்கள் உள்ளன. அவசர சேவைகளின் நடவடிக்கைகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பகுதியில் உள்ளவர்கள் காவல்துறையின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார். கெகல்பத்ர பத்மேவுக்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகைகள் மூலம் அவரது கருப்பு பணம் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினார்களா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணை நடந்து வருகின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெகல்பத்ர பத்மே துப்பாக்கி கடத்தலில் ஈடுபட்டதாக சமீபத்தில் தகவல்கள் கிடைத்துள்ளன. விரிவான விசாரணைகள் தொடக்கப்பட்டுள்ளதுடன் மினுவாங்கொட பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர் ஒருவர் நேற்று காலை ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 13 தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது அவருக்கு கெகல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. சந்தேகத்துக்குரிய தொழிலதிபர் ஹீனத்திய மகேஷ் என்ற நபரிடமிருந்து தனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு அவரை சுட்டுக் கொல்ல முயன்றதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். கெகல்பத்ர பத்மேவிடமிருந்து 13 உயிருள்ள தோட்டாக்களுடன் ஒரு துப்பாக்கி வாங்கியதாக சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக முதலில் பத்மேவுக்கு 5 லட்சம் கேட்டதாகவும் பின்னர் விலையை குறைத்து 3,50,000 குறைத்ததாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதற்கமைய சந்தேக நபர் 48 மணி நேர காவலில் வைத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கிடையில் துபாயில் கெகல்பத்ர பத்மேவுடன் புகைப்படம் எடுத்த 6 பிரபல நடிகைகளில் 5 பேரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கெகல்பத்ர பத்மே நடிகைகளுக்கு பணம் கொடுத்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடிகைகள் பத்மேவின் கருப்பு பணத்தை மறைத்தார்களா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொட நகரில் நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரியவந்துள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி யாரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று தீர்மானித்துள்ளது. அரசாங்கத்தை எதிர்க்கும் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியின் விலகல் போன்றவை இந்த நுகேகொட பேரணியில் ஒருங்கிணைப்பில் உள்ள நெருக்கடிகளை பிரதிபலிக்கின்றது. மறுபுறம் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் மீளிணைவு தற்பொழுது கேள்விக்குறியாகியும் உள்ளது. தற்போதைய அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை முன்னிலையில் காட்டி எதிர்க்கட்சியின் அரசியல் திரைக்கு பின்னால் அடக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் மருத்துவர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதை ஒரு ஊடக காட்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு வருடத்துக்குள் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தெரியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் கூறுவது போல் நாட்டில் 10% போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தால் போதைப் பொருள் தொடர்பான சம்பவங்கள் தினமும் பதிவாகாது என்று முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மறுமலர்ச்சி பற்றி மிகுந்த பரபரப்புடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்கனவே எந்த அம்சத்திலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த தவறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கியது
கூடியதாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் பரீட்சை சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளவாட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளது. இப்பரீட்சைக்காக மொத்தம் 2362 பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கடமைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் நவம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை காலம் முடியும் வரை பரீட்சை தொடர்பான அனைத்து கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் தடை செய்யப்படும் என்று துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவை மீறும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் பரீட்சை சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளாக கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முழு நாடுமே ஒன்றாக சுற்றி வளைப்பில் 1314 பேர் கைது. திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவன், போலீசார் விரிவான விசாரணைகள். விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நீதி கோரி போராட்டம். வாகன சந்தையில் வீழ்ச்சி. பிரித்தானியாவில் ஓடும் பேருந்தில் பயங்கரம், கத்திக்குத்தில் பலர் படுகாயம். கெகல்பத்ர பத்மேவின் பின்னணியில் பிரபல நடிகைகள், மறைத்து வைக்கப்பட்ட கருப்பு பணம். எதிர்க்கட்சியின் கூட்டுப்பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்காதிருக்க முடிவு. பாதாள உலகத்தை காட்டி எதிர்க்கட்சி அரசியலை அடக்கும் அனூறு அரசு, அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர். உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.